ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி ஸ்பெஷல். இந்த வீடியோவில் நம்ம எக் பஃப் ரொம்ப சாதாரணமான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி சுலபமாக வீட்டிலேயே செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இதை செய்கிறதுக்காக ஒரு 200 கிராம் மைதா எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே நம்ம நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம இதை ஒரு சப்பாத்தி மாவு பிசையும் இல்லையா, அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சிடலாம். ஒரு டம்ளர் கிட்ட தண்ணி அளவாக பார்த்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சாச்சு. இதை 2ஆக பிரிச்சுக்கலாம். 2 உருண்டையாக பிரித்து வச்சுக்கோங்க. இது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம உடனே இதை தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பிளெயின் சர்ஃபேஸில் லேசாக மைதா மாவு தூவிட்டு இப்போ நான் ஒரு பால் எடுத்துகிட்டு நல்லா சப்பாத்தி எப்படி தேய்ப்போம் இல்லையா, அதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்க போகிறேன். ரொம்ப ரவுண்டாக வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம லேசாக ஸ்கொயர் மாதிரி இருந்தாலும் ஓகே தான். பாருங்கள், இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நான் இன்னொரு பாலையும் தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது இது மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோல்டு வினர் வனஸ்பதி எடுத்திருக்கேன். அதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலேயே லேசாக மைதா மாவு தூவி விட்டுருங்க. இப்போது நம்ம இன்னொரு தேய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அது மேலேயே போட்டுட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இதுக்கு மேலேயும் லேசாக வனஸ்பதி தடவிட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இதை ஒரு பாலித்தீன் பேக் போட்டுக்கோங்க. ஒரு மணி நேரம் இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த மாவை வெளியில் எடுத்துட்டு மறுபடியும் அதே நம்ம எப்படி ஃபோல்டு பண்ணோம் இல்லையா, அதே மாதிரியே ஃபோல்டு பண்ணணும். லேசாக மைதா தூவிட்டு நம்ம எப்படி ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாதிரி தேய்ச்சோம் அதை அதே மாதிரியே தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு மறுபடியும் இது மேலே வனஸ்பதி அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டர் இருந்தால் பட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வனஸ்பதி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே மைதா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மறுபடியும் அதே மாதிரியே 3ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த சைடு ஒரு மடி, இந்த சைடு ஒரு மடி, மறுபடியும் இதுக்கு மேலேயும் லேசாக வனஸ்பதி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 3ஆக இப்படி ஃபோல்டு பண்ணிக்கிட்டேன் நான். ஏன் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுறோன்னா அப்போ தான் நம்மளுக்கு நல்ல லேயராக கிடைக்கும் பஃப்பு. மறுபடியும் அதே பாலித்தீன் பேக்லேயே போட்டுட்டு மறுபடியும் 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான். இது லாஸ்ட் டைம் நம்ம இதே மாதிரி தேய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறோம். இது இன்னும் 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். அதுக்குள்ளார நம்ம உள்ளே வைக்க மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு, பெரிய வெங்காயம், நல்லா பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், இது கூடவே தக்காளி, இதை சேர்த்துட்டு அதை நல்லா வணக்கிக்கோங்க. இது கூடவே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம், மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு வணக்கிட்டு கறி மசாலா, மிளகாய்த்தூள், அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளான ஒரு மசாலா தான் இது. இதை நல்லா வணக்கிக்கோங்க. பாருங்கள், அதை நல்லா வணங்கிடுச்சு. சைட் பை சைடு நான் எக்கையும் பாயில் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம கடைசியாக ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு. இது நான் தேய்க்கலாம், பப்ஸ் மாதிரி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்க தேவையில்லை, லேசாக தேய்ச்சா போதும். ரொம்ப அழுத்திட்டிங்கன்னா அப்புறம் நம்மளுக்கு நல்லா பப்ஸ் லேயர் மாதிரி கிடைக்காது. அதனால் லேசாக லைட்டான ப்ரெஷர் கொடுத்து அழுத்தினா போதும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்கொயர் மாதிரி தேய்ச்சிட்டு நான் இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் தேவையோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது மேலே நம்ம மசாலா வச்சிடலாம். இதில் ஒரு ஹாஃப் எக்கு வைக்கிறேன், பாயில்டு ஹாஃப் எக். இப்போது இந்த சைடு ஒரு மடி மடிச்சுட்டு லேசாக அது மேலே நான் பால் தொட்டுட்டேன். நீங்கள் தண்ணி வேணாலும் தொட்டுக்கலாம். இப்படி நான் 4ஆக மடிச்சுக்கிறேன். இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது மடிக்கிறதுக்கு, அதனால் இந்த மெத்தட் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம மீதியும் ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து இட்லி பாத்திரத்தில் தான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இதில் வந்து ஆயில் வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம மடித்து வச்சுருக்க பஃப் எடுத்து இதில் வச்சிடலாம். நான் வந்து இட்லி பாத்திரத்தை கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு முன்னாடியே ஒரு 10 நிமிஷம் சூடு பண்ணிட்டேன். இப்போது இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பஃப்பையும் அதில் வச்சு எடுத்துடலாம். இது வந்து ஒரு 45 மினிட்ஸ் ஆகும் குக் ஆகிறதுக்கு. பாருங்கள் 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் அப்பப்போ மேலே குத்தி விட்டு பார்த்துட்டேன் நல்லா வேகுதான்னு. கரெக்டாக வெந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதை இப்போ நாம் எடுத்து சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான். ரொம்பவே சூப்பரான சிம்பிளான வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சே நம்ம செஞ்சிட்டோம். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு லேயரு. இது வந்து சூடான டீயோட சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.